அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை மகாகவி பாரதியாருடைய கவி பற்றியது. அதாவது என்ன கவின்னு பார்த்தீங்கன்னா, இறைவா எனக்கு நீ தர வேண்டியது, செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும், சிறுமைகள் என்னிடம் இருந்தால் அதனை விடுக்க வேண்டும், கல்வியிலே மதினை நீ தொடுக்க வேண்டும், கருணையினால் ஐயங்களை கெடுக்க வேண்டும், தொலை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும், துணையென்று நின்னருளை தொடர செய்தே நல்வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும் இறைவா அப்படின்னு இறைவன் கிட்ட எனக்கு இதெல்லாம் வேணும், செல்வங்கள் கேட்டா நீ தரணும், சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும் என்று அழகாக கவியும் சொல்லியிருக்கார். இப்ப பாத்தீங்கன்னா, நாம சாதாரணமா சந்திக்கின்ற நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு மெசேஜை நமக்கு தகவலை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு பதிவு தான் நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்ய போறோம். ஒரு நண்பர் ஒருவர் வெளியே எங்கோ போகணும் என்று சொல்லி கால் டாக்ஸி புக் பண்றாரு. அதன்படி கால் டாக்ஸி வந்தது. அந்த வண்டியின் பின்புறம் எழுதியிருந்த வாசகத்தை பார்த்ததும் அவரை ஈர்த்தது. அதாவது நமக்கு ஊர்ல கூட எழுதியிருப்பாங்க, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. என்ன வாசகம்னு பார்த்தீங்கன்னா, தாய் தந்தை துணைன்னு எழுதியிருப்பாங்க. அப்புறம் பிரசவத்துக்கு இலவசம், இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கும். ஆனா அவர் எழுதுறது பார்த்தீங்கன்னா, டக் ஆர் ஈகிள் யூ டிசைட் அப்படின்னு எழுதியிருந்தார். அதாவது நீங்க வாத்தா இருக்க போறீங்களா இல்ல கழுகா இருக்க போறீங்களா, அதை நீங்க முடிவு பண்ணுங்க. டக் ஆர் ஈகிள் யூ டிசைட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வாசகம் எழுதியிருந்தது. இதை படிக்கிறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தது அவருக்கு. அடுத்து அவருடைய கவனத்தை ஈர்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார் டிரைவர் அருகில் வந்து இவர் அமர்வதற்காக கதவை திறந்து அமர வைத்தார். அது மட்டும் இல்லாம ரொம்ப அருமையான அவர் டிரைவர் கிட்ட அந்த அந்த பேசஞ்சர் அவர் என்னென்ன கேள்விகள் கேட்டாரோ அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த டிரைவர் பொறுமையா அழகா அமைதியா பதில் சொல்லிட்டே ஓட்டிட்டு வந்திருக்காரு. இப்ப பார்க்க பார்க்க அவருக்கு ரொம்ப வித்தியாசமா தெரிஞ்சது. என்ன, எல்லா டிரைவருங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கோவமா மூர்க்கமா இருப்பாங்க, பேச மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா அந்த டிரைவர் மற்ற டிரைவர் மாதிரி இல்லை அப்படின்னு இவருக்கு தோணுச்சு. அப்பதான் கேட்டாரு, நீங்க ஏன் மத்தவங்க மாதிரி இல்ல, நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க, சாஃப்டா இருக்கீங்க, நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நல்லா ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அதுக்கு அதுக்கு அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அந்த டிரைவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ஐயா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஒரு 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 கஸ்டமரை நான் கூட்டிட்டு போகும்போது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கேட்கறதுக்காக அவர் போனாரு, ஒரு கிளாஸுக்காக. அந்த செமினார் அட்டன் பண்றதுக்காக அவர் போனாரு. அவரை நான் டிராப் பண்ணேன். டிராப் பண்ணி முடிச்சுட்டு அவர் ரிட்டர்ன் கூட்டிட்டு போகணும்னு சொன்னாரு. அதனால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்க இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க, இந்த செமினார் ஃப்ரீ கிளாஸ் தான், யார் ஒன்று அட்டன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, நாம அவர் வர வரைக்கும் வெயிட் தானே பண்ணிட்டு இருப்போம், ஃப்ரீ கிளாஸ் தானே, நம்மளும் போய் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த செமினார் கிளாஸுக்கு நான் அட்டன் பண்ணேன். அப்போ உள்ள போகும்போது அவர் நிறைய விஷயங்கள் அவங்க பேசினாங்க, நிறைய அறிவுரைகள் சொன்னாங்க. அதுல எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு வாசகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நீ காலையில் எழுந்து இருக்கும் போதே இந்த நாள் சரியாக இருக்காது அப்படிங்கிற எதிர்மறை சிந்தனையோடு எழுந்தால் கண்டிப்பாக அந்த நாள் நன்றாகவே இருக்காது. அதாவது நீ தூங்கி எழுகும் போதே நெகட்டிவா திங்க் பண்ணிட்டு வந்தா அந்த நாள் எப்படி இருக்கும், நெகட்டிவா தான் அமையும், நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாசிட்டிவா நீ நினைச்சிட்டே வந்தீங்கன்னா பாசிட்டிவா கண்டிப்பா நடக்கும்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நீ வாத்தா இருக்க போறியா இல்ல கழுகா இருக்க போறியா, நீங்க தான் முடிவு பண்ணணும் அப்படின்ற ஒரு லைன் சொன்னாங்க. அதாவது வாத்து பாத்தீங்கன்னா சும்மா கத்தி கத்தி கூச்சல் போட்டுக்கிட்டே இருக்கும், பேக் பேக் பேக்ன்னு சொல்லிட்டு. ஆனா கழுகு பாத்தீங்கன்னா ஒரு மழை பெய்ந்தா கூட அந்த மழையிலிருந்து தாண்டி அந்த மழைக்கு மேல மேகங்களை தாண்டி மேல போய் பறந்து அது எங்க போகணுமோ அது போய் பறந்து போயிட்டே இருக்கும். அப்போ நீ இந்த அறிவுரை தான், அதாவது நீ வாத்து மாதிரி சும்மா எந்த விஷயத்துக்காகவும் அடுத்தவங்க கிட்ட புறம் பேசிட்டு கத்திக்கிட்டே இருப்பியா, இல்ல நீ கழுகு மாதிரி எல்லா விஷயத்தையும் கடந்து அந்த மேகத்தையும் கடந்து மழை பொழிகிற மேகத்தையும் கடந்து மேல போய் பறந்து உன்னுடைய இலக்கு என்ன
அந்த இலக்கை நீ அடைய போறியா? அப்படின்ற கொஸ்டின் கேட்டாங்க. அந்த கொஸ்டின் அந்த கேட்டதிலிருந்து நான் வாத்து போல தான் இவ்ளோ நாளா உணர்ந்தேன், இருந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். எப்பவுமே எல்லார் மேலயும் கோவப்பட்டுட்டு, எல்லாரோடையும் புறம் பேசிட்டு, எல்லாரும் வந்து நானும் குறை சொல்லிக்கிட்டு, இப்படியே தான் என் வாழ்க்கைய நான் ஓட்டிட்டு இருந்தேன். ஆனா நான் வாத்தா இருக்க விரும்பல. நான் அந்த வந்து கழுகு மாதிரி நானு இந்த வானத்தில் மேலே நோக்கி பறந்து என்னுடைய இலக்கு என்ன? நான் எதுக்காக இந்த புவிக்கு வந்தேனோ அந்த இலக்கை நான் தேடி போக போறேன் அப்படின்ற நான் முடிவு எடுத்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லா கஸ்டமர் கிட்டயும் அன்போடும், பணிவோடும் நடந்து கொண்டேன். இதனால மன அமைதி கிடைத்தது. மன அமைதி மட்டும் இல்லைங்க, என்னுடைய வருமானமும் பெருகியது. அதாவது இப்போ யார் யார் என்னுடைய கால் டாக்ஸி புக் பண்றாங்களோ, அவங்களே மறுபடியும் மறுபடியும் வந்து என்னுடைய கால் டாக்ஸி புக் பண்றதுனால, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னுடைய வருமானமும் பெருகிச்சு. அப்படின்னு அழகா சொல்றார். அதாவது அவர் சொல்வது உண்மைதான். எந்த வேலையாக இருந்தாலும் நாம் நடந்து கொள்ளும் நடத்தையும் அர்ப்பணிப்பு உணர்வும் மட்டுமே நம்மை உயர்த்தும் அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஐயா வேதாத்ரி மகரிஷி ஐயா கூட சொல்வாரு, எண்ணம் சொல் செயல் இவை மூன்றும் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் வரக்கூடியதாக இருந்தால் அதுவே வரக்கூடியதாக இருந்தால் அதுவே வந்து துன்பம் வரக்கூடியதாக இருந்தால் அதுவே ஒழுக்கம் என்றும் கூறு. அதாவது தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் துன்பம் வரவே கூடாது. அந்த மாதிரியாக இருந்துச்சுன்னா அதுதான் ஒழுக்கம். துன்பம் வரக்கூடிய செயல்களை நாம் செய்தோம்னா அது பாவத்துக்கு கொண்டு போய் முடியும் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாரு. நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், இது மூன்றுமே இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நன்மையாகவே இருக்கும். இதனால் கிடைக்கக்கூடிய விளைவும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நன்மையாகவே இருக்கும். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா நம் மனம் என்கின்ற இந்த முரட்டு குதிரை அடக்க பழகி பழக்கப்பட்டவருக்கு கோபம் என்பதே வராது. அதாவது கண்மண் தெரியாமல் அடுத்த மனைவிகள் மேல் கோபம், அதாவது காமம் வராது. அவன் ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற கற்பு நெறி மேலோங்கும். தொழில் சுத்தமாக இருக்கும். செய்ய தொழிலில் முழுமையாக ஈடுபட அவனுக்கு வெற்றி நிச்சயம். செல்வ செழிப்பு என்பது அவன் வீட்டுக்குள்ளே ஏற்படும். நல்ல அந்தஸ்து கிடைக்கிறது. மரியாதை தானாகவே வருகிறது. ஊர் அவனை புகழ ஆரம்பிக்கிறது. இதெல்லாம் அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மன அடக்கம். மனதை அடக்க முற்படக்கூடாது. அதனை அறிய முற்பட வேண்டும். சரிங்களா? மேலும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவே நடக்கும். என்ன கேட்கிறோமோ அதுவே இந்த பிரபஞ்சம் கொடுக்க தயாராக உள்ளது. ஆனால் நாம் கேட்பதில் சரியாக கேட்பதே கிடையாது. ஒரு சந்தேகத்துடன் கேட்பது. அது மட்டும் இல்லாமல் கடவுளுக்கே காணிக்கை வைப்பது, கடவுளுக்கே லஞ்சம் கொடுப்பது. இறைவன் தான் எல்லாத்தையும் படைத்திருக்கார். அப்ப அவர்கிட்ட நாம உண்மையா நம்பிக்கையோடு கேட்கும்போது கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால்தான் பாரதியார், இறைவா எனக்கு நீ தர வேண்டியது செல்வங்கள் கேட்டால் நீ கொடுக்க வேண்டும், சிறுமைகள் என்னிடம் இருந்தால் விடுக்க வேண்டும், கல்வியிலே மதியினை நீ தொடுக்க வேண்டும், கருணையினால் ஐயங்கள் கெடுக்க வேண்டும், தொலை தரும் அகப்பேயை தொலைக்க வேண்டும், துணை என்று நின்னருளை தொடர செய்தே நல்வழி சேர்ப்பித்து காக்க வேண்டும் இறைவா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா பாடியிருக்கார் பாருங்க. இறைவன் நாம் கேட்டா செல்வம் கேட்டா கொடுப்பாரு. நம்முடைய சிறுமைகள் இருந்து அதை நீக்க வேண்டும் நம்ம கேட்கணும். கல்வி வேணும்னு கேட்கணும். கருணையினால் நம்ம கிட்ட இருக்கிற ஐயங்கள் எல்லாம் தெளிய வேண்டும்னு கேட்கணும். தொல்லை தரும் அகப்பேய் அதை ஒழிக்க வேண்டும்னு சொல்லிட்டு துணை நின்று நின் அருளை தொடர வேண்டும் என்று எவ்வளவு அழகாக பாடியிருக்கார் பாருங்க.